ஜெய் பீம், நமோ புதாயம். ஞாயிறு தம்ம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். புத்தரும் அவர் தம்மமும் பாபாசாஹ் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த நூல் தொகுப்பிலிருந்து நம்ம இப்போ 85ஆம் பாகத்துல இருக்கிறோம். இதுவரை நடந்த காணொளி தொகுப்புகள் எல்லாத்தையுமே ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்கலாம். அதை பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு அதில் கொஞ்சம் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா அப்பதான் அது நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து நூல் 4, நூல் 2 முழுவதுமாக முடிச்சுட்டு இப்போ நூல் 5ல் இருக்கோம். நூல் 5ல் 5 பிரிவுகள் இருக்கு, பகுதிகள். அந்த 5 பகுதிகளில் நம்ம வந்து 2வது பகுதியில் இருக்கிறோம். அது கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, 2வது பகுதியில் ஒரு பிக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு புத்தர் என்ன மாதிரி நினைச்சிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ புத்தருடைய கருத்துப்படி ஒரு பிக்குவுடைய பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்போ பிக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த காலத்துல அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் யார் யார் அப்படின்னா, ஜைன துறவிகள் வாழ்ந்தாங்க, அப்புறம் பிராமண துறவிகள் வாழ்ந்தாங்க. இது இல்லாம பௌத்தத்தை, தம்மத்தை பின்பற்றக்கூடிய சாதாரண மனிதர்கள், லே புத்திஸ்டும் இருந்தாங்க. இப்ப இந்த 3 பிரிவினரிடமிருந்து ஒரு பிக்கு எப்படி வேறுபடுகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ அடுத்தடுத்து பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஒரு பிக்குவுக்கும் முனிவருக்கும். முனிவர்னா இது யாரை மீன் பண்றாங்க அப்படின்னா, அதாவது அந்த காலத்தில் இருந்த ஜைன துறவிகள் மற்றும் தீவிர தவத்தை பின்பற்றிய ஒரு சில துறவிகள் இருந்தாங்க. இவங்க எப்படின்னா, ஆடை அணியறதுலையும் சரி, உணவு உண்பதிலையும் சரி, அவங்க உறக்கம், அப்புறம் மற்ற பழக்க வழக்கங்கள், நடப்பது, இது எல்லாத்துலேயுமே வந்து கடுமையான விதிமுறைகள் இருக்கும், தீவிர தவம் இருக்கும் அதுல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் முனிவர் அப்படின்னு சொல்லி, அந்த முனிவருக்கும் பிக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத புத்தரே சொல்லி இருக்கிறாரு. அதை வந்து பாபாசாஹிப் இங்க தொகுத்து கொடுத்துருக்காரு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். புத்தர் ஒரு முறை ராஜகிரகத்துல கழுகு மலையில தங்கி இருக்கிறார். கிரகத குட்டா அப்படின்னு பேரு. அங்க வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், ராஜகிரகத்துல இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசம். அந்த இடத்துல தான் புத்தர் அடிக்கடி தங்குவாரு. அங்க நிறைய பிரசங்கங்கள் நடந்திருக்கின்றன. அது மலை பிரசங்கம் அப்படிங்கிறது இந்த கழுகு மலை பிரசங்கம் தான் நிறைய. அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து ராஜகிரகத்துல கழுகு மலையில தங்கி இருக்கிறாரு. அப்போ அந்த மலை அடிவாரத்துல அரசி உடும்பாரிகாவோட பூங்கா ஒன்று இருக்கு. இந்த பூங்காவில தான் பயணத்துல வரக்கூடிய துறவிகள்லாம் வந்து தங்குவாங்க. அதுக்கு வந்து அரசி வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்துல நிக்ரோதர்ங்கிறது ஒரு ஜெயின துறவி. அவரும் அவருடைய சீடர்களும் அங்க வந்து தங்கி இருக்கிறாங்க, அந்த உடும்பாரிகா அரசியோட பூங்கால. அதை கேள்விப்பட்டு புத்தர் வந்து கீழே வராரு. கழுகுமலையில இருந்து இறங்கி அங்க ஒரு ஆறு இருக்கு, சுமகதா ஆறு. அந்த சுமகரத்தா ஆற்றங்கரையில மயில்களுக்கு உணவளிக்கும் ஒரு மைதானம் இருக்கு, இடம். அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஆற்றங்கரையில மேலே கீழையும் நடந்துகிட்டு இருக்கிறார். அப்போ நிக்ரோதர் அவரை பார்க்குறாரு. அப்போ அவங்க சீடர்கள்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கிறது பார்த்த உடனே, அமைதியா இருங்க, இப்போ வந்து புத்தர் இங்க வந்திருக்கிறாரு, நம்ம போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு உடனே சீடர்கள்லாம் அமைதியாகிறாங்க. அப்ப நிக்ரோதர் வந்து புத்தர் கிட்ட போறாரு. வாருங்கள் உயர் வைத்தியவரே, வாருங்கள் ஐயா அப்படின்னு புத்தரை கிரீட் பண்றாரு. ரொம்ப நாள் கழிச்சு தான் இங்க வர முடிவு செஞ்சிருக்கீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்தரை உட்கார வச்சுட்டு நிக்ரோதரும் பக்கத்துல உட்கார்றாரு. அப்ப நிக்ரோதர் கேள்வி கேட்கிறார். சமணர் கௌதமர் எங்க கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நிக்ரோதர். இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், சமணர் கௌதமர், சமணர் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இந்த சமணர் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு வந்து பௌத்தத்துக்கு பொருந்தக்கூடிய வார்த்தை தான் அது. நிறைய பேர் வந்து சமணர் அப்படின்னா ஜெயினர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது சமணர் அப்படிங்கிறது பௌத்தத்தை குறிக்கக்கூடிய சொல் தான். அது சிரமணர் தான் முதல் ஸ்டேஜ். அப்போ சமண அப்படிங்கிறது தான் பாலி வார்த்தை, சமண. அப்போ இந்த துறவரம் ஏற்ற அந்த நிலையை வந்து சமண அப்படிங்கிறாங்க. ஸோ சமண அப்படிங்கிறது புத்தத்தையும் குறிக்கும். இதை வந்து நம்ம தவறா புரிஞ்சுக்க கூடாது. இப்போ அதனால தான் திருக்குறள்ல நம்ம நிறைய பௌத்த தத்துவத்தை தான் பார்க்குறோம். ஆனால் திருவள்ளுவர் வந்து ஒரு சமணர் அப்படின்ன உடனே அவர் பௌத்தர் இல்லை அப்படின்னு நினைச்சிடறோம். ஸோ அது வந்து ஒரு பௌத்த கருத்துக்களை சொல்வதால் திருக்குறள் வந்து பௌத்த கருத்துக்களை தான் சொல்லுது. ஸோ இதை நிறைய பேர் ஆய்வு செய்து புத்தகங்கள் கூட வெளியிட்டிருக்காங்க. திருக்குறள் வந்து ஒரு பௌத்த நூல் தான் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த சமணர் அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு பௌத்த துறவிகளையும் குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிச்சுக்கணும்.
இப்போ நிக்ரோதர் கேட்கிறார், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுடைய தத்துவம் நீங்க போதிக்கிறீங்க இல்லையா, உங்களுடைய தம்மத்தின் கோட்பாடு என்ன? ஏன்னா உங்க போதனைகளை உங்க சீடர்களுக்கு பயிற்றுவிச்சு, அப்படி உங்களால் பயிற்றுவிக்கப்பட்ட சீடர்கள் அதுல திருப்தி அடைந்து அதனை தங்களுக்கு உகந்த சிறந்த போதனையாக ஏற்றுக்கொண்டு அதை அவங்களுடைய வாழ்வின் அடிப்படை கோட்பாடாக பின்பற்றி ஒரு நன்னெறி பாதையாகவும் ஏத்துக்கிறாங்களே, அந்த மாதிரி நிறைய சீடர்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க. அப்போ அந்த போதனை என்ன அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு. புத்தர் அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாருன்னா, நிக்ரோதரே, அது கொஞ்சம் சிரமம். ஏன்னா நீங்க வேற ஒரு தத்துவத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அப்ப நான் உடனே சொன்னா இந்த தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதும் சிரமம், அதை ஏற்றுக்கொள்றதும் சிரமம். ஏன்னா அதுக்கு போதுமான பயிற்சியும் வழிகாட்டுதலும் இல்லாம எங்க சீடர்கள் மாதிரி அதை புரிஞ்சுக்கிறது சிரமம். அதனால அதை விட நீங்க வேற கேள்வி கேளுங்க. அதாவது உங்களுடைய தத்துவம் பற்றி கேளுங்க. உங்களுடைய தத்துவம் என்ன? தீவிரமான தவத்தின் மூலம் அவங்க நிம்மதியை அடையிறது. அதுதான் அவங்களுடைய கோட்பாடு. ஸோ அப்போ நீங்க தீவிரமான தவத்தின் மூலம் என்ன அடைய முடியும், அப்படி தவத்தை மீறுவதனால் என்ன நடக்கும் அப்படின்னு அதை பத்தி வேணா கேளுங்க, நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. இது என்ன புத்தருடைய தத்துவத்தை பத்தி சொல்லாம இன்னொருத்தருடைய தத்துவத்தை பத்தி புத்தர் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நம்ம இப்பதான் ஞாபகம் வச்சுக்கணும், புத்தர் அந்த தீவிர தவநிலையையும் தாண்டி தான் இவருடைய சொந்த கோட்பாடான தம்மத்துக்கு வராரு. அப்ப அதுல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால அதை பத்தின நன்மை தீமைகளை அவர் சொல்லக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியவராக தான் அங்க இருக்கிறார். அதனாலதான் அவர் அந்த டாஸ்கை எடுக்கிறார். ஏன்னா அதை தாண்டி தான் அவர் இங்க வராரு. அப்ப அதை தாண்டி வரும்போது ஏன் அதை நான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா, அப்ப இவருடைய தம்மத்தை அடுத்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறனால அந்த அப்ரோச்சை அவர் கையாளுறாரு. அப்ப நிக்ரோதர் உடனே அந்த கேள்வியை ரீஃப்ரேம் பண்றார், மாத்தி கேட்கிறார். நாங்க எங்களை நாங்களே வருத்தி கொள்ளும் தீவிர தவத்தினை மேற்கொள்றோம். அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாங்க கருதுறோம். அதை உறுதியா கடைபிடிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு தீவிர தவத்தின் மூலம் என்ன நடக்கும், அப்படி அந்த தவத்தை மீறினா என்ன நடக்கும், இதை சொல்லுங்களேன் அப்படின்னு புத்தருடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப அதே கேள்வியை புத்தர்கிட்டே வைக்கிறார். இப்ப புத்தர் அதுக்கு பதில் சொல்றார். நிக்ரோதரே, ஒரு முனிவர் நிர்வாணமா அலையிறாரு, வினோதமான பழக்கங்களை கொண்டிருக்கிறாரு, அவருடைய கைகளை அவரு எச்சில் படுத்துறாரு, அதை நக்கிக்கிட்டே இருக்கிறாரு, யாராவது கூப்பிட்டா கூட அவர் கண்டுக்கிறதே இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கிறாரு, ஒரு மதித்து நிற்பதில்லை. இந்த மாதிரி ஒரு வினோதமான பழக்கங்கள் உடையவர்களாகத்தான் இந்த முனிவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்குன்னு எது கொண்டு வந்தாலும் அதை வாங்கிக்கிறது இல்லை, அவருக்குன்னு பிரத்யேகமாக தயாரித்த பொருட்களையும் வாங்கிக்கிறது இல்லை, யாராவது கூப்பிட்டா அதை கூப்பிட்டு அந்த அழைப்பை ஏற்று போறதில்ல, சமையல் பாத்திரத்திலிருந்து நேரடியா எடுக்கும் உணவை அவங்க சாப்பிட்றதில்ல, வீட்டு வாசல்ல வைக்கப்பட்ட உணவை சாப்பிட்றதில்ல, உரலில் இடித்த உணவை ஏற்பதில்லை, குச்சியால் கிண்டிய உணவை ஏற்பதில்லை, எந்திர கல்லில் அரைத்த உணவை ஏற்பதில்லை. இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் அவங்க கடுமையான சட்டதிட்டங்கள் வச்சிருக்காங்க. அதை தான் புத்தர் வரிசையா சொல்லிட்டே வர்றார் உணவு பழக்க வழக்கங்கள். அதே மாதிரி 2 பேர் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வாங்குறது இல்லை, கர்ப்பிணி பெண்கள் கிட்ட இருந்து உணவு வாங்குறது இல்லை, பாலூட்டும் பெண்களிடம் வாங்குவதில்லை, தாம்பத்திய உறவில் இருக்கும் பெண்களிடம் கிட்ட இருந்து உணவு வாங்குறது இல்லை, பஞ்சத்துல சேகரிக்கப்பட்ட உணவை வாங்குறது இல்லை, நாய் ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் சாப்பாடு வாங்குறது இல்லை, ஈக்கள் மொய்க்கும் இடத்துல இருந்து சாப்பாடு வாங்குறது இல்லை, மீன் இறைச்சி ஆகியவற்றை எடுத்துக்கொள்வதில்லை, மது அருந்துவதில்லை, போதைப் பொருட்கள் எடுத்துக்கொள்வதில்லை, நீர் ஆகாரம் எடுத்துக்கொள்வதில்லை, ஒரு வீட்டுல மட்டும் உணவு அருந்துபவராக இருக்கிறாரு, அல்லது ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் ஒரு கவளம் மட்டும் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கிறாரு, அல்லது 2 வீட்டுக்குள்ள எடுத்துக்கிறாங்க, அல்லது 2 கவளம் மட்டும் ஒரு நாள் சாப்பிட்றாங்க, இல்லைன்னா 7 வீடு போய் சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னா 7 கவளம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு சில விதிமுறைகளை நிர்ணயிச்சுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு கவளம் தான், ஒரு நாளைக்கு 2 கவளம் தான், ஒரு நாளைக்கு 7 கவளம் தான். இந்த மாதிரி விதிமுறைகள் படி அவங்க சாப்பிட்றாங்க. இது அவங்களுடைய உணவு பழக்க வழக்கமா இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு தானம் அல்லது 2 தானம் அல்லது 7 தானம் அப்படி பெற்று வாழ்பவராக இருக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 முறை அல்லது ஒரு முறை அல்லது 2 நாட்களுக்கு ஒரு முறை தான் சாப்பிட்றது, அல்லது 7 நாட்களுக்கு ஒரு முறை தான் சாப்பிட்றவங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு உணவு கட்டுப்பாடை வச்சிருக்கிறாங்க, கடுமையான விதிமுறைகளை பின்பற்றுறாங்க.
சில சமயங்கள்ல அரை மாதம் கூட 15 நாட்கள் கூட அவங்க சாப்பிடாமலே இருக்கிறாங்க. இந்த மாதிரி கடுமையான உணவு பழக்க வழக்கங்கள்ல இருக்கிறாங்க உங்க முனிவர்கள். அதே மாதிரி பானையில் இடப்பட்ட மூலிகைகளையோ வரகு அரிசியையோ அவங்க சாப்பிட்றது இல்ல. நிவார விதைகளை எடுத்துக்கிறது இல்ல. தோல் கழிவினை, ஹதா உணவு, அப்புறம் வந்து இதெல்லாம் அவங்க சாப்பிட்றாங்க. அதாவது பானையில் இடப்பட்ட மூலிகைகள், வரகு அரிசி, அப்புறம் வந்து ம், நிவார விதை, தோல் கழிவு. தோல் கழிவுன்னா அந்த தோல் உரிச்சு போட்ட பிறகு அது மேல ஒட்டி இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருள். அந்த அப்புறம் ஹதா உணவு. அது ஹதா உணவு அப்படிங்கிறது அதுல மென்ஷன் ஆயிருக்கு. பட் அது என்ன உணவுங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் தவிடு. அஹ், நெல் உமியை அரைச்சி அது தூசியான பிறகு இருக்கக்கூடிய அந்த தவிடு. அப்புறம் நெல் உமி அல்லது மாவு, எண்ணெய் விதை, அப்புறம் புல் அல்லது மாட்டுச்சாணம் அல்லது பழங்கள் அல்லது கிழங்குகள் அல்லது காற்றிலிருந்து ஏதாவது உதிர்ந்தா, இந்த மாதிரி தான் ஸ்பெசிஃபிக்கா இதை மட்டுமே சாப்பிடக்கூடிய முனிவர்கள்னு இருக்காங்க. ஒரு சில முனிவர்கள் வந்து வெறும் மாட்டுச்சாணம் மட்டுமே சாப்பிடுவாங்க. ஒரு சில முனிவர்கள் நெல் உமியை மட்டும் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து அழுக்கு கழிவு இதை மட்டுமே சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் குளிர்ந்த நீர் தான் குடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தனக்குன்னு ஒரு சில உணவு பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறாங்க. இது வந்து உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஆடை பழக்கங்களை பார்த்துட்டோம் அப்படின்னா, கரடு முரடான இந்த சணல் ஆடை, கோணி பை சொல்றோம் இல்லையா, சாக்கு பை. இந்த சாக்கு பையை கிழிச்சு அதை வந்து ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறது. கரடு முரடான துணிகளை வந்து ஒண்ணா சேர்த்து கந்தல் துணியை வந்து ஒண்ணா இணைச்சு அதை வந்து ட்ரெஸ்ஸாக போடுறது, அல்லது பிணத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட ஆடையை போடுறது, குப்பையில வீசப்பட்ட கந்தல் ஆடையை எடுத்து உடுத்துபவர், அல்லது மரப்பட்டைகளையே வந்து ஆடையா அணிபவது, மான் தோலை போட்டுக்கிறது, அல்லது மான் தோலுடைய நார்களை தனியா வலையா பின்னி, அல்லது கொசா புல்லை எடுத்து நாரை அதை வந்து வலையா பின்னி, அல்லது மனித முடியிலான கம்பளி, குதிரை முடியிலான கம்பளை, அல்லது ஆந்தை இறகுகளான ஆடை. இந்த மாதிரி பல்வேறு வித்தியாசமான உணவு உடை பழக்க வழக்கங்களையும் இவங்க இருக்கு அங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாம வெறும் அழுக்கும் தூசியும் மேல வந்து அவங்க வந்து சாம்பலை பூசிக்குவாங்க, அழுக்க பூசிக்குவாங்க. அது மட்டுமே ஆடை. ஒரு சிலர் அது கூட இல்லாம வெறும் காற்று மட்டும், அதாவது திறந்த மேனியா இருக்கிறோம். இவங்க எல்லாம் தான் இத வந்து முனிவர்கள்னு நீங்க சொல்றீங்க. அவங்களுடைய ஆடை பழக்க வழக்கம் இப்படி இருக்கு. அதே மாதிரி தலைமுடி பழக்க வழக்கம் பார்த்தா, அவங்க தலைமுடிய அவங்களே பிடுங்கிருவாங்க. தாடியும் பிடுங்கிருவாங்க. இந்த மாதிரி பிடுங்குற பழக்கத்துக்கு அவங்க அடிமையாகவும் ஆயிடுறாங்க. இது வந்து ஜைனத்துல இன்னும் இப்பயும் ஜைன துறவிகள் செய்யறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு பேர் காயா கிளேஷ்னு பேரு. அதுல வந்து அவங்க முடிய வந்து ஒண்ணு ஒண்ணா அவங்களே பிடுங்கி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு துறவறம் பழக்க வழக்கத்தை இந்த முனிவர்கள் பின்பற்றுறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி அவங்களுடைய நடை உடை பாவனை அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் நின்றுகிட்டே இருப்பாங்க, உட்கார மாட்டாங்க. இல்லைன்னா ஒரு சிலர் வந்து குதிக்கால் வச்சு அப்படி குத்த வைத்து அமர்ந்திருப்பாங்க. அதே மாதிரி உட்கார்ந்த நிலையிலே நகருவாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம எங்க போனாலும் போய் உட்காந்துருவாங்க, எந்த இடத்துல வேணாலும். இந்த மாதிரி அவர்களுக்கென ஒரு சில வினோதமான பழக்க வழக்கங்கள் இருக்கு. அதே மாதிரி உறங்குறது உறங்குறது பாத்தீங்கன்னா, முள் படுக்கை வச்சிருப்பாங்க. முள் படுக்கை மேலதான் படுத்துப்பாங்க. இல்லைன்னா ஒரு சிலர் என்ன தன் படுக்கை மேல இரும்பு ஆணியையும் முள்ளையும் எடுத்து பரப்பிட்டு அது மேல படுத்துக்குவாங்க. இல்லைன்னா மரப்பலகையில படுப்பாங்க. இல்லைன்னா தரையில மட்டும் படுப்பாங்க. இல்லைன்னா ஒரு சிலர் ஒரு பக்கம் மட்டுமே ஒரு கழுத்து படுப்பாங்க, இன்னொரு பக்கம் திரும்பி கூட படுக்க மாட்டாங்க. ஒரு சில முனிவர்கள் வந்து தூங்க கூட மாட்டாங்க. அவங்க அதுக்கு தான் படுக்கவே கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய கழுத்தை சுத்தி ஒரு பெரிய கம்பியை வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப படுக்காது, விடாது. இந்த மாதிரி தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய வினோதமான பழக்க வழக்கங்கள் உடையவர்கள் தான் இந்த முனிவர்கள். இப்பவும் நம்ம பார்க்குறோம். முள் படுக்கை, அப்புறம் வந்து ஆணி வச்சு அது மேல படுக்கிறது, அந்த மாதிரி துறவிகள்லாம் இருக்காங்க. இப்ப இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உடனே என்ன பண்றோம், இந்த வினோத பழக்க வழக்கங்கள் மக்களை வந்து அது கவருது. இப்ப இந்தியாவில் பொறுத்த வரைக்குமே 21 வகையான இந்த மாதிரி முனிவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு புத்தகமே வெளிவந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு வினோதமான பழக்க வழக்கம். இப்ப இதை தான் அங்க வந்து புத்தர் நிக்ரோதர் கிட்ட பேசுறார். ஸோ அந்த காலத்துல இருந்து இருந்த அந்த பழக்கம் இன்னைக்குமே வந்து நமக்கு தொடருது. ஒரு முனிவர் இருக்கிறாரு, 50 ஆண்டுகளா ஒரு கையை உயர்த்தியே வச்சிருந்திருக்கிறார். அவரோட போட்டோ இருக்கு இதுல. இது ஒரு வினோதமான பழக்கம். அவரோட கை வந்து அப்படியே தூக்கியே வச்சிருந்ததுனால அப்படியே சுருங்கி அது சூம்பி போயிடுச்சு. இந்த மாதிரி இருக்காங்க. இவர் ஒரு முனிவர்.
அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு அவங்க மேல மரியாதை வருது. இந்த மாதிரி ஒரு வினோதமான பழக்கம் வந்து அவங்க கவனம் ஈர்க்கப்படுது. உடனே அவங்க வந்து உயர்வா நினைச்சுக்கிறாங்க. அவங்க மேல மரியாதை வருது. ஈவன் ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட அதை வந்து பார்த்துட்டு இவங்களை வந்து வணங்கிட்டு ஏமாந்துட்டு போயிடுறாங்க. நிறைய மக்கள் வந்து இவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நம்ம இப்பயுமே நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கம் அங்கே இருந்திருக்கு. அப்போ புத்தர் கேட்கிறார், நிக்ரோதரே, இந்த மாதிரிலாம் செய்யறதன் மூலம், அதாவது தன்னை வருத்திக் கொள்வதன் மூலம் நீங்க வந்து புனிதமாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களை உயர்ந்தவர்களா மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிதானே? ஆம். நிக்ரோதர் சொல்றார், ஆம் ஐயா. இவற்றையெல்லாம் செய்து எங்களை நாங்களே வருத்திக் கொள்வதன் மூலம் நாங்க வந்து எங்களை தூய்மைப்படுத்திக்கிறோம், புனிதமாக்கிக்கிறோம். இதுதான் எங்களுடைய தத்துவம் அப்படின்னு சொல்றார். உடனே புத்தர் சொல்றார், இப்போ நான் வந்து உறுதியா சொல்றேன், இந்த மாதிரி உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு புனிதமாக்கிக் கொள்ளும் உங்களுடைய தத்துவத்துல நிறைய குறைகள் இருக்கு அப்படிங்கிறார். நிக்ரோதருக்கு அதிர்ச்சி. எந்த வகையில இதுல குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஐயா அப்படின்னு கேட்கிறார். உடனே புத்தர் வந்து அதுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. குறை ஒன்று, இந்த கடுமையான தவங்களை பின்பற்றதுனால அவர் என்ன பண்றாரு, அவர் திருப்தி அடைஞ்சிடறாரு. வேற நல்ல விஷயங்கள்ல அவர் கவனம் செலுத்துறது இல்லை. அப்ப இந்த தத்துவத்தின் மூலம், இந்த தவத்தின் மூலம் தனக்கு என்ன கிடைக்குது என்ன கிடைக்கிறது இல்லைங்கிறதெல்லாம் கவலைப்படுறது இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து அது பிளைண்ட் ரூல்ஸ். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாருன்னா, அதை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படிங்கிற திருப்தியே அவருக்கு வந்து போதுமானதாயிடுது. தன்னுடைய உயர்ந்த நிலையை ரீச் ஆனதை அவர் நினைச்சுக்கிறார். இதான் செல்ஃப் காம்ப்ளசன்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபைடு. அதாவது அவர் வந்து அவ்வளவுதான், நம்ம எல்லாம் முடிச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிறார். ஸோ இதனாலதான் புத்தர் வந்து இந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள், ரிச்சுவல்ஸ்க்கு வந்து அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்ல ஒருத்தர் அடிமை ஆயிட்டான் அப்படின்னா, அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணும்போது பண்ணனதுனாலே தான் வந்து ஒரு தன்னுடைய கடமையை நிறைவேற்றிட்டதா நினைச்சிடுறாங்க. இதை தான் பௌத்தத்திலையும் நிறைய பேர் தவறா இப்போ பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. பௌத்தத்தில் கூட நிறைய வந்து சடங்குகள், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் பின்பற்றி ரிச்சுவல்ஸை மட்டுமே செய்யறதன் மூலம் தான் பௌத்த வாழ்வை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கடுமையான விதிமுறைகளை பின்பற்றதுனால அவங்க வந்து ஒரு திருப்தியை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா, உண்மையிலேயே வாழ்வியல்ல நமக்கு நல்லது கொடுக்கக்கூடிய விஷயங்கள், தீ தீமை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எது அப்படிங்கிறது பிரித்து அறியக்கூடிய அந்த பகுத்தறிவை இழந்துடுறாங்க. இதிலே வந்து திருப்தி அடைஞ்சிடுறாங்க. இது வந்து குறை ஒன். சரி. அப்படி செய்யறதுனால தன்னை உயர்ந்தவர்களாகவும் நினைச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப தீவிரமா இந்த ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்றதுனால, இவங்கெல்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்கெல்லாம் நல்லவங்க, உயர்ந்தவர்கள். யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணலையோ அவங்கெல்லாம் கெட்டவங்க, அவங்கெல்லாம் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துடுது. இந்த போலியான ஒரு உயர்வு தாழ்வு வந்துடுது. ஏன்னா இதை வந்து ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு அன்றாட வாழ்க்கையில ஒரு சில நடைமுறைகள் இருக்கும். பொய் பேசக்கூடாது, அடுத்தவங்க கிட்ட பொருளை எடுக்கக்கூடாது, அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு உயர்ந்த பண்புகள். இப்போ இந்த பண்பை ஒருத்தன் ஃபாலோ பண்றான், இன்னொருத்தன் ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னா அதனுடைய நன்மை தீமைகள் அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இது வந்து நிஜமாலவே நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது கொடுக்குதா கெட்டது கொடுக்குதாங்கிறத அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பின்பற்றும் போதே புரிஞ்சிடுது. ஆனா இந்த மாதிரி ஒரு சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுது, அது வந்து நல்லது கொடுக்குதா கெட்டது கொடுக்குதான்னு தெரியவே தெரியாது. ஆனா அதை வந்து பிளைண்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அதை ஃபாலோ பண்றவங்க உயர்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னமும் நம்ம பார்க்குறோம், ஓ கரெக்டா வெள்ளிக்கிழமையான விரதம் இருந்தா அவங்க வந்து ரொம்ப உயர்ந்தவர்கள். மற்றவங்கெல்லாம் அதை வந்து விதிமுறையை ஃபாலோ பண்ணலன்னா அவங்கெல்லாம் தாழ்ந்தவர்கள். இப்போ யாரெல்லாம் இந்த மாதிரியான கடுமையான வந்து ரிச்சுவல்ஸை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு தன்னையும் அறியாமல் ஒரு உயர்ந்த ஒரு எண்ணம் வந்துடுது. அப்போ மற்றவங்கள தாழ்ந்தவர்கள். இதனுடைய விளைவு என்ன ஆகுது, புனிதம் தீட்டுன்னு வந்துடுது. அவங்கள கேவலமா நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளைண்ட் ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு இது ஒரு குறையா வந்துடுது அப்படி சொல்றாரு. குறை மூன்று, இப்ப தன்னை வந்து உயர்வானவர்களாகவும் அடுத்தவங்களை தாழ்வானவர்களாகவும் நினைச்சுக்கிறதுனால என்ன ஆயிடுது, இவங்களுக்கு தலைக்கணம் ஏறிடுது. அப்ப இந்த ரிச்சுவல்ஸ் மேல ஒரு போதை ஏறிடுது. அதையே தீவிரமா செய்ய ஆரம்பிச்சுறாங்க. அதனால என்ன ஆகுது, அவங்க கவனம் போயிடுது. முழு கவனமும் இது மேல இருக்கும் பொழுது தன்னுடைய நன்மை தீமைகள், அடுத்தவர்களுடைய நன்மை தீமைகள் மேல கவனம் செலுத்த முடியாம இங்க வந்து தன்னை மட்டுமே உயர்த்திக்கிறாங்க. அதனால தத்துவம், அவங்க வந்து சமத்துவம் அழிஞ்சிடுது. அப்ப தன்னை உயர்ந்தவரா நினைக்கிறதுனால என்ன ஆகுது, மற்றவங்களை வந்து தன்னை வணங்க வச்சிடுறாங்க. தன்னை வணங்குவதை இவங்க வந்து என்கரேஜ் பண்றாங்க, ஊக்குவிக்கிறாங்க. இது வந்து குறை மூன்று. குறை நான்கு என்ன, எல்லாரும் வணங்க ஆரம்பிச்ச உடனே எல்லா மக்களும்
இவங்க மேல கவனம் திரும்புது. அவருக்கு நிறைய பரிசுகள், காணிக்கைகள், புகழ் எல்லாமே வருது. இதனால கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு தலைக்கணம் ஏறிடுது, போதை தலைக்கு ஏறிடுது, கவனம் சிதறுது. அகைன் சமத்துவம் அழியுது. திருப்பி அதுல அடிமையாயிடுறார். உடனே எல்லாரையும் வணங்க வைக்கிறார். இன்னும் நிறைய கூட்டம் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இதுதான் நம்ம பார்க்குறோம். சாமியார்கள் சாமியார்கள் இந்த ப்ராசஸ் தான். இதை தான் அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றார். அப்ப யார் ஒருத்தர் வெறும் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீவிர தவம் இருந்து மற்றவங்களை விட வினோதமா ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்கி தனக்கு தானே உருவாக்கி கொண்டு அதை உயர்ந்ததா நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த சீக்வன்ஸ் இப்படிதான் வருது. அப்ப நீங்க ஒரு தீவிர தவம் செய்து உங்களை சாதாரண மக்களிடமிருந்து பிரித்து தனித்து ஒரு சில வினோத பண்புகளோட காமிச்சுக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நடக்குது குறைகள் அப்படின்னு ஒரு லைனை லிஸ்ட் அவுட் பண்றாரு. அப்ப மக்கள்லாம் அவரை வினோதமா பார்க்க ஆரம்பிச்ச உடனே அவர் எல்லாரோட கவனம் அங்க வருது. இவருடைய பழக்க வழக்கங்கள் வினோதமானது, அதை உயர்வா எண்ண ஆரம்பிக்கிறாங்க. மற்ற உடனே வணங்க ஆரம்பிக்கிறாங்க. வணங்க ஆரம்பிச்ச உடனே அவருக்கு பரிசு பொருட்கள் கிடைக்குது, பேர் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, காணிக்கைகள் வருது. எல்லாரும் வணங்குறாங்க. அதுல அவர் உடனே அடிமையாகி திருப்பி இன்னும் நிறைய பேரை வணங்க வைக்கிறாரு. அப்படியே ஒரு சாமியார் உருவாயிடுறாரு. இது குறை 4. எல்லாரும் மக்கள் இப்ப இனிமேல் மக்கள் காலில் விழுந்து சரணாகதி ஆயிட்டான்னா அவன் என்ன சொன்னாலும் கேட்பான். மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அப்ப ஒருத்தன் ஏமாறுறானாலே அங்க சமத்துவம் போயிடுது, சுரண்டப்படுறான். அந்த சமூகத்துல அவன் துன்பப்படத்தான் ஆகும். குறை 5. இந்த மாதிரி பரிசுகள், காணிக்கைகள் எல்லாமே வணங்கி அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்ச உடனே இப்ப அடுத்து ஒண்ணு வருது. இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காதுன்னு அவரு தரம் பிரிக்க ஆரம்பிச்சிடாரு. இதெல்லாம் தான் கொடுக்கணும். ஓ, இந்த சாமிக்கு வடை தான் பிடிக்கும், இந்த சாமிக்கு பாயாசம் பிடிக்கும் அப்படின்னு சாமி மேல போட்டு இவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பிடிக்கும். ஒரு திதி செய்யணும்னா ஒரு லிஸ்ட் போடுவாங்க இதெல்லாம். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சமான பொருட்கள்லாம் எழுதி இதெல்லாம் தான் சாமிக்கு பிடிக்கும்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ மக்கள் வணங்க ஆரம்பிச்ச உடனே தனக்கு தேவையான பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் அப்படின்னு அதை ஒரு பொருட்கள் மேல பற்று வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிடிக்காத பொருட்கள் மேல வெறுப்பு வைக்க ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் வரக்கூடாது. அப்ப இந்த மாதிரி பற்று, விருப்பு, வெறுப்பு அப்படின்னு வந்துச்சுனாலே அது ஆபத்து. அது பின்னாடியே போயிடுவாங்க. அந்த ஒரு விஷயம் பிடிச்சிச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய டேஞ்சர் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஆசை நம்ம கண்ணை மூடிடும். அப்ப அதன் பின்னாடி இந்த முனிவரும் அதன் பின்னாடியே போக ஆரம்பிச்சிருவார். குறை 6. அப்ப இந்த மாதிரி பற்று வைக்கும்போது என்ன ஆகுது? பொருட்களுக்கும் புகழுக்கும் அடிமையாயிடும். ஏன்னா அது நமக்கு அதிகமா வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். பெரிய பெரிய அரசர்களும் அதிகாரிகளும் தங்களுடைய காலடியில விழுவாங்க, விழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எல்லாருமே நமக்கு கீழானவங்க தான். எல்லா வகை மக்களும் நம்மளை வணங்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடாங்க. அதுதான் நடக்குது இப்போ சாமியார்கள் கிட்டயும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலையை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுக்கு அகம்பாவம் வந்துடும். அகம்பாவம் வந்துடுச்சுன்னா அவங்க அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க, பிறரை அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இயற்கையை அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் அந்த முனிவர்களுடைய வேலை. அடுத்து குறை 7. உடனே என்ன பண்ணுவாங்க? அதோட நிற்க மாட்டாங்க. மற்ற துறவிகளை பார்த்து ஏளனம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களோட வாழ்க்கை முறை மாறிடுதா, இவங்களுக்கு சொகுசா வாழ ஆரம்பிச்சிடறாங்க. ஆரம்பிச்சோடனே மற்ற துறவிகளை பார்த்து கேவலம் பண்ண ஆரம்பிச்சான். அவன்பா கண்டதை சாப்பிட்றான், ஒரு கட்டுப்பாடு இல்லாம சுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு பிற துறவிகளையே அவங்க அவதூறு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது புறம் பேசுதல். அது ஒரு தீய பண்பு. குறை 8. அப்போ தன்னை விட அதிகமா சொகுசா இருக்கக்கூடிய துறவிகளை பார்த்து பொறாமைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அவனுக்கு மட்டும் நிறைய பரிசுகள் கிடைக்குது, மரியாதை கிடைக்குது, புகழ் கிடைக்குது, ஆடம்பரமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். நம்ம எவ்வளோ தீவிர தவத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கோம், ஆனா நமக்கெல்லாம் குறைவா கிடைக்குதுன்னு புலம்ப ஆரம்பிச்சது. அப்ப இது என்ன? பொறாமை. பொறாமைங்கிறது ஒரு தீய பண்பு. குறை 8. அடுத்த குறை பிறர் கவனத்தை ஈர்ப்பதற்காக பொய் பேச ஆரம்பிச்சிடறாங்க. அஃபெக்ட்ஸ் தி மிஸ்டீரியஸ் அப்படிங்கிற வார்த்தையை பாவசாயிங்க பயன்படுத்துறாரு. அப்படின்னா என்னன்னா அவங்க எதையாவது சொல்லி மக்களுடைய கவனத்தை தம் பக்கம் ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு. ஸோ இப்போ இவங்க அங்க உண்மை இல்லைன்னு தெரிஞ்சாலுமே அது தன்னுடைய ஒரு நல்லதுக்காக, நன்மைக்காக இவங்க என்ன பண்றாங்க? பொய் பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ பொய் பேசுதல் ஒரு தீய பண்பு. அப்ப அடுத்தது தனக்கு எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னா கோபம் வருது. கோபம் வந்தோடனே வெறுப்பு வருது. வெறுப்பு ஒரு தீய பண்பு. குறை 11. அப்புறம் அடுத்தது என்னாவது? அகம்பாவம் கொள்றாரு, ஏமாத்த ஆரம்பிச்சிடறாங்க, பொறாமை வருது. பொறாமை வந்த உடனே வஞ்சனை செய்யறாங்க, அடுத்தவங்களுக்கு சூழ்ச்சி செய்யறாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கல் நெஞ்சுக்காரர் ஆயிடுறாங்க. அப்ப அதனாலதான் அந்த சாமியார்களுடைய ஆசிரமங்கள் எல்லாம் கொலை நடக்குது. அங்க பெண்கள் கிட்ட தவறாக நடந்துக்கிறது நடக்குது. இதெல்லாமே அப்படியே ஒரு சீக்வன்ஸ். அப்போ உடனே அவங்களோட மைண்டே தீய எண்ணங்களை வளர்த்துக்க ஆரம்பிச்சு. ஸோ எல்லாருமே ஆரம்பத்துல நல்ல ஒரு
துறவியா போகணும்னு தான் வந்து பற்றற்ற வாழ்க்கையில தான் போறாங்க. ஆனா போன பிறகு அவங்க அந்த ரிச்சுவல்ஸ் மட்டுமே சொல்றதுனால, ஒரு தீவிர கடுமையான தவத்தை பின்பற்றதுனால, அதனுடைய விளைவுகள் இப்ப எப்படி வருது அப்படிங்கிறத புத்தர் வந்து சொல்றார். அப்போ தீய எண்ணங்கள் வந்துருது, தவறான புரிதல் வந்துருது, பேராசை வருது. அப்போ அல்டிமேட்டா என்ன ஆகுது? துறவறத்துல இருந்து மீண்டுறாங்க. எந்த துறவறத்துக்கு போனாங்களோ, அந்த துறவறத்துல இருந்தே இவங்க விடுபட்டு மறுபடியும் சொகுசான வாழ்க்கைக்கு வந்துடுறாங்க. அவங்களுடைய புரிதல் எல்லாமே இப்ப அப்படியே டோட்டலா மாறிட்டு தவறான புரிதல் வந்துடுது. நமக்கு ஆக்சுவலா சரியான புரிதல் இருக்கணும். அதான் சம்மாதித்தி. அதுதான் ஞானம். ஆனா இவங்களுக்கு அதுல இருந்து தவறான புரிதலை வந்து இப்போ அவங்க வளர்த்துக்க ஆரம்பிச்சிடறாங்க. இது சரிதானே அப்படின்னு கேட்ட உடனே நிக்குரோதர், ஆமா ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. புத்தர் ஒரு பிக்கு இவற்றிலிருந்து வேறுபட்டவர். அவர் வெறுமனே இந்த தீவிர கடுமையான தவத்தை செய்வதன் மூலம், ஒரு வினோதமான பழக்க வழக்கத்தை செய்வதன் மூலம் சாதாரண மனிதனிடமிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டிக்கொண்டு, அதனால தன்னை உயர்ந்தவரா நினைச்சு கொண்டு, மற்றவங்களை தாழ்ந்தவர்களா நினைத்து, மற்றவங்களெல்லாம் தன் காலடியில விழ வைக்கணும், தன்னை வணங்க வைக்கணும்னு நினைச்சு, அப்படி வணங்குவதன் மூலம் அவர்கள் கொடுக்கும் பரிசு பொருட்களையும் புகழையும் பெற்றுக்கொண்டு, அந்த பரிசுகளுக்கும் புகழுக்கும் அடிமையாகி, அது கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் அதுக்கு புலம்ப ஆரம்பிச்சு, பிறர் மீது வெறுப்பு கொண்டு, ஒட்டுமொத்தமாக தீய எண்ணங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாரு அப்படிங்கிறது தான் புத்தருடைய அந்த சீக்வன்ஸ். இப்ப இத வந்து புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அது எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வை புத்தருக்கு அங்க இருந்திருக்கு பாருங்க. இத நம்ம வந்து அஹ், ரெண்டு விஷயத்துல கவனிக்கணும். ஒண்ணு, புத்தர் சொல்றது கரெக்ட் தானே? இப்பயும் நம்ம நிறைய முனிவர்கள் இந்த மாதிரி பாக்குறோமா? அந்த முனிவர்கள் என்ன பண்றாங்க? இப்ப நிறைய வட இந்தியால பாத்தீங்கன்னா, நிறைய முனிவர்கள் இந்த மாதிரி வினோதமான பழக்கத்தோட இருப்பாங்க. அவங்க பின்னாடி நிறைய மக்கள் போவாங்க. யாரோ ஒரு பாபா வராருன்னு சொல்லி அவரை பார்க்கணுங்கிறதுக்காக முண்டி அடிச்சு போய் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. நிறைய பெண்கள் பலியாயிடுறாங்க. உயிர் இழக்கிறாங்க. அவங்களுடைய ஆஹ், கற்பை இழக்கிறாங்க. இந்த மாதிரி ஆஹ், அதாவது பெண்கள் மிஸ்யூஸ் பண்ணப்படுறாங்க. ஸோ கற்பை இழக்கிறதுன்னு சொல்றதை விட அவங்க வந்து ஏமாற்றப்படுறாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுகிறார்கள். ஆஹ், அதனால வந்து நிறைய ஆபத்துகள் வந்துடுது. இப்போ இதெல்லாமே நம்ம பார்க்குறோம் தானே? அப்போ இது உண்மைதானே? புத்தர் சொல்றது நியாயம்தான். அப்ப என்ன, அந்த தீவிர தவத்தின் மூலம் மட்டும் தன்னை முனிவனா காமிச்சுக்கிறத ஆளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதை அடையாளம் காணக்கூடிய பகுத்தறிவு நமக்கு இருக்கணும். அதுதான் ஒரு பௌத்த தம்மம். இப்ப இதை சரியா சொல்றவர் தான் ஒரு பிக்கு. ஒரு பிக்கு வெறுமனே இந்த சடங்குகள் சம்பிரதாயங்களை மட்டும் சொல்லிட்டு தன்னை வந்து உயர்ந்தவரா காமிச்சிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாருன்னா அவரு சரியான பிக்கு கிடையாது. இந்த நம்ம குறிப்பிட்ட எந்த பண்புமே பிக்கு கிட்ட இருக்கக்கூடாது. அவர்தான் ஒரு பிக்கு. அப்ப இதுதான் ஒரு பிக்கு. இதுல இருந்து வேறுபடுறார். அவர் வந்து அவருடைய வினய விதிகளை பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல், அன்றாட வாழ்க்கையில சாதாரண மனிதனுக்கு தேவையான நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும். தானும் வந்து நல்ல உயர்ந்த பண்புகளை கடைபிடிக்கணும். இப்ப இந்த வரிசையா சொன்ன இந்த விதிமுறைகள்ல எங்கேயுமே வந்து வாழ்வியல் விதிமுறைகள் இல்லை பாருங்க. அதாவது பொய் பேசக்கூடாது, அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் அதுல இல்ல. அதுல இருக்கிறது எல்லாமே அவங்க எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி உடை உடுத்தணும், எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கு. இது மட்டுமே பத்தாது. இது மட்டுமே இருக்கக்கூடாது. ஆனா அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விதிமுறைகளை பிக்குகளும் கடைபிடிப்பாங்க. ஆனா அது மட்டுமே இருக்காது. அப்ப இங்கதான் வெறும் சடங்குகளும் தோற்றங்களும் அந்த விதிமுறைகளை மட்டுமே ஒருத்தர் வந்து முன்னிலைப்படுத்துறாரு அப்படின்னா, அதை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர் வந்து தன்னை உயர்ந்தவராக காட்டிக்கிறார் அப்படின்னா, அதை அடையாளம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுத்தறிவு ஒரு பௌத்தருக்கு இருக்கணும். அப்ப இதை நம்ம வந்து நம்ம பௌத்தத்திலையும் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயத்துல இதெல்லாம் வந்து புத்தர் சொன்னது எந்த வகையில் அது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இதுதான் நம்ம இந்த வாரம் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம அடுத்த வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பிக்குவும் பிராமணரும் எப்படி இருப்பாங்க, அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பிக்குனா எப்படி இருக்கணும் அப்படின்னு புத்தர் சொன்னதை பார்த்துட்டோம். அதே காலத்தில் வாழ்ந்த முனிவர்கள், தீவிர தவ பண்புகளை பின்பற்றக்கூடிய முனிவர்களுக்கும் ஒரு பிக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும் இல்லையா? இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து பிராமணர்கள். அவர்கள் வந்து எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல, அவங்களுக்கும் பிக்குக்கும் என்ன வித்தியாசம்?
இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் பிக்கு. அதனால தான் அது மத்திய பாதை, நடுப்பாதை. ஒன்னு எக்ஸ்ட்ரீம் அசெட்டிசிசம், அதாவது துறவரம். இன்னொன்னு பிராமணிசம். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் பிக்கு, தம்மம், புத்திசம். இப்ப அதுதான் மத்திய பாதைன்னு சொல்றோம், நடுப்பாதை. அதே சமயத்துல ஒரு பௌத்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ரெண்டு வகையா பிரிக்கப்படுறாங்க. ஒன்னு பிக்கு, இன்னொன்னு லே புத்திஸ்ட், உபாசகர், இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க, இன்னொருத்தர் துறவர வாழ்க்கையில இருக்கிறோம். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம், இதை நம்ம அடுத்த வாரங்கள்ல பார்க்கலாம். இத்துடன் இந்த வார தம்ம உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். ஓகே. காணொலியில் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி.